சாயப்பா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கின்றதே, எனக்கு எப்போதப்பா கிடைக்கும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய், புலம்பிக் கொண்டே இருந்தாய். எல்லார் வாழ்விலும் அதிசயமும் அற்புதமும் நிகழ்கிறதே, என் வாழ்வில் எப்பொழுது அந்த அதிசயம் நிகழும்? என் வாழ்விலும் நானே ஆச்சரியப்படும் அளவிற்கு என்னென்ன அதிசயம் நிகழும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய். கண்மணியே, இதோ அப்பா உன் கேள்விக்கான பதில் சொல்கிறேன். என்னுடைய லீலைகள் இந்த நொடி முதல் ஆரம்பமாகப் போகிறது. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். புலம்புவதை நிறுத்திக்கொண்டாலே உன் வாழ்வில் நீ சிகரத்தை எட்டி பிடித்தே விடுவாய். புலம்புவதை நிறுத்திக்கொண்டாலே உன் அப்பாவின் லீலைகள் ஆரம்பமாகும் என் பிரியமே. பெரிய பெரிய போராட்டத்திலிருந்தெல்லாம் மிக சர்வ சாதாரணமாக உன்னை மீட்டு எடுத்துள்ளேன். உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ கூட மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய ஆபத்திலிருந்தும் கூட உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். உனக்கு இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய சங்கடமாக இருக்கலாம். ஆனால் உன் அப்பாவிற்கோ ஒரே நொடி போதும் உன் வாழ்க்கையை மாற்ற. கண்ணுமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் உன் சாயிதேவா. உனக்கு தேவையானதை உனக்கு சாதகமாகவே நான் முடித்து தரப்போகிறேன் குழந்தையே. உன் அப்பாவின் லீலைகள் ஆரம்பமாகப் போகிறது. என்னுடைய அற்புதத்தை நீ காணத்தான் போகிறாய். அனைத்தும் இனி உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கப் போகிறது. கஷ்டம் வந்துவிட்டால் நீ தோள் சாய உன் அப்பாவாக நான் இருக்கும் பொழுது எதற்காக புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் என் தங்கமே? உனக்குள் ஏன் இத்தனை மனப்போராட்டம்? உன்னுடைய மனப்போராட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு என் கண்மணியே. அப்பா இருக்கிறேன். அப்பாவின் வார்த்தைகளில் முதலில் நம்பு என் கண்மணியே. உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து மகிழ்ச்சி கடலில் உன்னை தத்தளிக்க விடதான் போகிறேன் உன் அப்பா. என் கண்மணியின் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பதுதான் உன் அப்பாவின் வேலை. பிரச்சனைகளையெல்லாம் உருவாக்கும் எனக்கு அதற்கான தீர்வையும் உருவாக்க தெரியும் அல்லவா? உனக்கு இப்பொழுது சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான தீர்வையும் நான் உருவாக்கிவிட்டேன். உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் கண்மணியே. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். புலம்புவதை நீ குறைத்து கொண்டாலே வெற்றிக்கனியை எளிதாக பிடித்து விடலாம். அந்த வெற்றிக்கனியை எப்பொழுது உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்று நான் திட்டம் வகுத்து வைத்திருக்கிறேனோ அப்பொழுதுதான் அது உன் கையில் வந்து சேரும் என் தங்கமே. அது நீ நம்பிக்கையோடு நடந்து கொள்ளும் முறையை பொறுத்துதான். நம்பிக்கையோடு இரு. எதற்கும் புலம்பாதே. கண்ணீரை வீணடிக்காதே. மனதை தைரியமாக வைத்துக்கொள். தன்னம்பிக்கையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்தே தீரும். நல்லது நடந்தே தீரும். கண்மணியே, பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. திடீர் திருப்பம் உன் வாழ்வில் ஏற்பட போகிறது. இது சாயப்பா உனக்காக தரும் சத்திய உத்தரவாதம். குழந்தையே, உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் நிறையவே உள்ளன. அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பதை உணர்ந்து செயல்படு. புத்துணர்ச்சியோடு எழுந்து வா குழந்தையே. உன் வாழ்வில் நிச்சயமாக நீ வெற்றியை எட்டியே பிடிப்பாய். நம்பிக்கையோடு எழுந்து வா குழந்தையே. எதற்கும் வீணாக கவலைப்படாதே. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன்னை சரியான பாதையில் அழைத்து செல்ல உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கெடுக்காலும் குழம்பாதே, புலம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. நீ வேதனை அடைந்தால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனை தரும் என்பது உனக்கு புரியவில்லையா? விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை நினைத்தாலே போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபடு. எப்பொழுதும் என்னுடைய நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளைக்கு கெடுதல் நடந்து விடுமா? நிச்சயமாக நடக்காது. உன்னில் இருக்கும் உன் சாயப்பாவை மீறி ஒரு தூசி கூட உன்னை அண்ட விடமாட்டேன் உன் சாயிதேவா. எல்லா மங்களமும் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. உன் பாரத்தை எல்லாம் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். எதற்குமே வருந்தாதே. உன்னை காப்பாற்றவே உன் சாயப்பா ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன்.
உன் வாழ்வில் பல நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக நிகழும். நீயே அதிசயத்து ஆர்ப்பரித்து நிற்கப் போகிறாய். அந்த மாற்றங்களை பார்த்து ஓடோடி வந்து சாயிநாதரே, என் வாழ்க்கையை காப்பாற்றி விட்டீர்கள், என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடத்துகிறீர்கள் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொன்றும் வித்தியாசமாக நடக்கப் போகிறது. நீயே ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கப் போகிறாய். நாளை திடீர் திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீயே அதிசயத்து நிற்கப் போகிறாய். இது உன் சாயப்பா சொல்லும் பலிக்கும் வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்காவது பொய்த்ததுண்டா? நான் சொல்லுவது என்றாவது நடக்காமல் உண்டா? நீயே யோசித்துப்பார். நான் கூறுவது சொல்வது அனைத்தும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடக்கும். இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை, இனி சந்தோஷ மகிழ்ச்சியில் திளைத்து நிற்கப் போகிறாய். இது நடக்கும் பார். நாளை திடீர் திருப்பம் உன் வாழ்வில் ஏற்படும். அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தென்படும். குழந்தையே, நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. நீ பலமுறை என்னிடம் கேட்டதை உனக்கு அள்ளி அள்ளி தரவே உன் சாயப்பாவும் விரும்புகிறேன். உன்னை ஆனந்த கடலில் பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகிறாய். தீப ஒளியின் சாட்சியாகவே சொல்கிறேன், உன் போராட்ட வாழ்வு இன்றோடு முடியும். நாளை உன் வாழ்வில் திடீர் திருப்பம் ஏற்படும். இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ நினைப்பது போலவே எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும், நல்ல நல்ல மாற்றங்களாய். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாதவர்களால் அவர்களால் உனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் மனவேதனைகளையும் நான் சுலபமாக போக்கிவிடுவேன். என் மீது நம்பிக்கை வை. உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ என்னெல்லாம் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டாயோ, வேண்டிக் கொண்டாயோ, அதையெல்லாம் உனக்காக நான் நடத்தி வைக்கப் போகிறேன். என் பிரியமான கண்மணியே, இனி நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய். இன்று இரவோடு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிடும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயப்பா எழுதிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். முடிவையும் உனக்காகவே எழுதிவிட்டேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இன்று இரவோடு. உன்னுடைய பல நாள் பிரச்சனைகளிலிருந்து நீ முழுமையாக விடுதலை அடையப் போகிறாய் குழந்தையே. நான் இருக்கும் பொழுது ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய் குழந்தையே? யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன்னிடம் திருப்பிவிடும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. உன்னுடைய நம்பிக்கை போகும் விடும்படியான செய்திகள் உன் காதுகளுக்கு வந்து விழுந்தால் அப்பொழுது கூட தைரியமாக இரு, பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலை வந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்பேன், மீட்டு ரட்சிப்பேன். உன்னை காக்க எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது மனதை தளர விட்டு விடாதே. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள் குழந்தையே. உன் வாழ்க்கையும் மாறும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலும் வரும். கஷ்டகாலம் இன்றோடு முடியப் போகிறது என்ற நல்ல எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள். நிச்சயமாக உன் எண்ணம் போல் உன் கஷ்டங்களெல்லாம் விலகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அதிசயமும் உன் வாழ்வில் நாளை முதல் ஆரம்பமாகும். மற்றவர்களுக்கு ஏதாவது நீ துன்பம் நினைக்க நேர்ந்தால் அப்பொழுது நினைத்துக்கொள், உனக்கு கஷ்டத்திற்கான விதையை நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதே. மற்றவர்களின் மனதை எப்பொழுதும் எந்த நேரமும் காயப்படுத்தும்படி எண்ணக்கூட எண்ணாதே. பொறுமையாக இருப்பவர்கள் ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதுபோல பொறாமை, மற்றவர்கள் பற்றி பொறாமையோடு இருப்பவர்கள் ஒரு நாளும் ஜெயித்ததே இல்லை. உனக்கு ஒரு இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகருவதே நல்லவர்கள் செய்யும் காரியம். அன்பு என்பது மிக பெரிய பொக்கிஷமான பரிசு. அதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியே, பெற்றாலும் மகிழ்ச்சியே. சில சூழ்நிலைகளில் பேசாமல் புன்னகைத்துவிட்டு நகர்ந்து விடுவது பேச தெரியாமல் அல்ல, அந்த நேரத்தையும் உன் மனதையும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள்வதற்காகவே செய்யும் செயல் என்பதை நம்பு.
உன் வாழ்க்கை மாறப்போகிறது. கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. சந்தோஷத்திற்கு ஒரு ஆரம்பம் வந்துவிட்டது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீ இதுவரை பொறுத்திருந்ததெல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் அம்மாவாக அரவணைத்து, அப்பாவாக நல்லது கெட்டதை அறிவுறுத்தி, உன்னை என் கண்கொள்ளும் மனதிலும் வைத்து நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை சரணாகதி அடைந்து விட்டாயல்லவா? உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனைதான் என்ன? உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அணையப் போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும். மிக மிக பிரகாசமாகவே எரியும். நீ செய்த பாவங்கள், நீ செய்த நல்லதுகள், நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னை தாயாக தகப்பனாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்ட என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் தான் நானும் கவலையோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன்னிடம் அனுமதித்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. என் அனுமதியில்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிட்டு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உன்னை கலங்க விடமாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவுமே சாயப்பாவால் சாத்தியம் என்று என்னை நீ நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன், வாக்கு அளிக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வெளியே செல்லும் முன்பாக உனக்கு முன்பாக நானே சென்று உன் வேலையை அனைத்தையும் சர்வ நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கஷ்டத்தை அனுபவித்தேனே தவிர நீ மனவேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நான் எதையுமே அனுமதித்ததே இல்லை. நான் உனக்கு எப்பொழுதும் உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு.
வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தூர எறிந்துவிட்டு தகர்த்து எறிந்துவிட்டு சென்று கொண்டே இரு. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை வழிவமைத்து கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயித்து காட்டுவாய். உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து மங்களங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் சூழப்போகிறது. அதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வை அழகாக மீட்டெடுத்து பிரகாசிக்க வைக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம். வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஆனந்த காற்றில் திக்குமுக்காடப் போகிறாய். உன் மனம் தேவையில்லாத விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறது. மனமே தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு அங்கே இடமேது? சந்தோஷத்திற்கு அங்கே இடமே இருக்காது. மனதில் முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சி, சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். எதை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. நடப்பது நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். இன்று இரவோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை விடியல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு நிற்கப் போகிறாய். சாயப்பா, என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என்னிடம் கேட்கத்தான் போகிறாய். உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை, அற்புதத்தை காண காத்து கொண்டிரு. இன்னும் சில மணி நேரம்தானே. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சில மணி நேரம்தான். பொறுமையோடு இரு. கவனமாக இரு. நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நிம்மதியாக கண்ணுறங்கு. இதுவரை உணவு உறக்கம் இல்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் சுகமாக மாறப்போகிறது. இன்று இரவு எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து இந்த ஊரே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு எல்லாம் சுபமாகவே மாறப்போகிறது. எல்லாம் உனக்கு வெற்றிமயமாகவே மாறப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை.
என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்தவர்களை நிச்சயமாக அவர்கள் யாரென்று அவர்களை புரிய வைத்து, வாழ்க்கை என்றால் என்ன என்று அவர்களுக்கு புரிய வைத்து வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். என் பிரியமான குழந்தை, கஷ்டப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ கண்ணீர் சிந்தினாலோ உன் சாயப்பாவிற்கும் வலிக்கத்தான் செய்யும், மனவேதனை படத்தான் செய்யும். நீ கஷ்டப்பட்டால் நான் படும் துன்பத்திற்கு அளவே இருக்காது என் பிள்ளையே. எனவே வருத்தப்படாமல் இரு, மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து மெய்சிலிர்க்கப் போகிறாய். அப்பாவின் பாதத்தில் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நாளை நடக்கும் பார். நான் இருக்கிறேன் குழந்தையே. உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ? உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்மேல் முழுமையான அன்பும் பாசமும் வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வேண்டியதை வாரி வாரி கொடுக்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளால் இதுவரை போராட்டத்தை அனுபவித்தாய். உன் கர்மா எல்லாம் கழிந்து விட்டது. இனி சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய், கவலைப்படுகிறாய், வருத்தப்படுகிறாய், கண்ணீரை வீணாக வீணடித்து கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார், நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் அனைத்துமாக உன் அப்பா இருப்பேன். உன் தாயாக தகப்பனாக உனக்கு அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என் பிள்ளையாகிய நீ எதையும் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பாவே வாரி வாரி வழங்கும் பொழுது வீணாக எதையும் நினைத்து எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறாய். எனவே எதையும் நினைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. வருவது வரட்டும், நம் சாயப்பா நமக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. நல்ல எண்ணங்களோடு இரு. நல்ல சொற்களை மீண்டும் மீண்டும் உன் மனதிலும் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. கவலையாக இருக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அடுத்த நிமிடமே உன் மனம் ஆனந்த களிப்பில் மாறுவதை கண்கூடாக உணர்வாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. மரியாதை என்பது தானாக வர வேண்டும். மற்றவர்களுக்காக நீ அதை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. உனக்கு வரவேண்டியது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாக பக்கபலமாக நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கு வரவேண்டியது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும்படி நான் வழிவகை செய்வேன். நீ தோற்று வேண்டுமானால் போகலாம், ஆனால் அதன் பொருள் வெற்றி உனக்கு சாத்தியமே அல்ல என்பது அல்ல. இன்று தோற்றால் நாளை வெற்றி பெறலாம், நாளை வெற்றி பெற்றால் மறுநாள் தோல்வியடையலாம். இந்த மாற்றம் வாழ்க்கையில் வந்து கொண்டு போய்கொண்டுதான் இருக்கும். அதை சந்தோஷமாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்பவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக ஜெயித்து காட்டலாம், வெற்றியை தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். மற்றவர்களை எப்பொழுதும் மனம் நோகும்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. வார்த்தைகளால் மற்றவர்களோடு வாதம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வாழ்வதற்காகத்தான் நாம் பிறந்துள்ளோம். மற்றவர்களை வதைப்பதற்காகவோ மற்றவர்களை காயப்படுத்துவதற்காகவோ நாம் பிறக்கவில்லை என்பதில் முதலில் தீர்க்கமாக நம்பு. வார்த்தைகளால் மற்றவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்காதே. மற்றவர்கள் மனதை காயப்படும்படி எப்பொழுதும் நினைத்து கூட பார்க்காதே. ஏனென்றால் உன் மனம் நிம்மதியாக இருந்தால் உன்னுடைய வாழ்வும் நிம்மதியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனை உன் மனதில் எழுவதை முதலில் தடுத்துவிடு. வெற்றி அடைவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை என் பிள்ளையே.
உன் இதயத்தை பின்பற்றி உன்னை உற்சாகமூட்டும் வேலையை செய்து கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றி உன்னிடம் வந்து சேரும். உனக்கான வெற்றி உறுதியாகிவிடும் சர்வ நிச்சயமாக. உன்னை செதுக்கிக் கொள்வதற்கு ஒளி தேவையே இல்லை உனக்கு. பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களுமே போதும் உன்னை மிக அழகாக நீ செதுக்கிக் கொள்ளலாம். உன்னை மிக உயர்வாக வைத்தும் கொள்ளலாம்.